இந்த சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முத்திரைகள் மட்டும் போதுமா இல்ல கூட யோகாசனமும் தேவையா? கடினமா உழைப்பாங்க, தூக்கமே இல்லாம உழைப்பாங்க. நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்காது. அப்போ உணவில் ஒரு ஒழுக்கம் இல்லை, உழைப்பில் ஒரு ஒழுக்கம் இல்லை, உறக்கம். இரவு 9:30 காலையில 4 வரைக்கும், அட்லீஸ்ட் இரவு 10 காலையில 4 வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். இந்த மூன்றுமே இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சராசரி மனிதர்களுக்கு இல்லை. இப்போ ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு சுகர் இருக்கு, சர்க்கரை நோய் இருக்குன்னு உடனே அவர் தன்னுடைய பேரையே மறந்துடுறார். யாரை பார்த்தாலும் ஐ எம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட், அந்த வியாதியே தனது பேராக வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம சித்தர்கள் வாழக்கூடிய இந்த அற்புதமான அந்த நாட்டில் யோகாசனத்தின் மூலமாக, முதிரையின் மூலமாக, உணவின் மூலமாக நிச்சயமாக இதை முதல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். டயபெட்டிஸுக்கு ஒரு சிம்பிள் முத்திரை, எல்லாரும் பண்ணக்கூடிய எளிமையான முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து. ஜென்ரலாக அந்த மாதிரி டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கவனுக்கு இந்த 3 விரல் சேராது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த 3 விரல் சேரவே சேராது. மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும், இல்லைன்னா இப்படி விரிச்சிருக்கும். கை சேர்ந்தா வலிக்குது, பெயின் இருக்குதும்பாங்க. அதுக்கான பயப்பட வேண்டாம். அவங்களே இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே லோ சுகர் ஆகாது. முத்திரைகளை பொறுத்த மட்டும் பஞ்சபூதத்தை சமப்படுத்தும், அதில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யும். அதனால் இப்போ ஒருத்தர் சுகர் பேஷண்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, 3 மாதம் பண்ணாங்க, எனக்கு இப்போ நார்மல் வந்துச்சு, தொடர்ந்து 2 நிமிஷம் டெய்லி பண்ணலாம். அப்போ ஃபியூச்சரில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வராமல் அதை பாதுகாக்கும். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சமப்படுத்துவதான் முத்திரைகள். அதனால் பயம் இல்லாமல் முத்திரைகளை கண்டினியூஸாக டில் தி லாஸ்ட் ப்ரீத்திங் வரைக்கும் பயிற்சி பண்ணிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் இந்த கண் சம்பந்தமான ஒரு நோய் வரும். கண்ணு மங்கலாகும், தெரியாம போகும். நான் இந்த முதிரைகள் செய்யறது மூலமா எனக்கு சுகர் குறைஞ்சிடும், ஆனா பறிப்போன என்னுடைய பார்வை திரும்ப வந்துடுமா? நீங்க கண்டினியூஸா செல்போன் பார்க்கும்போது லிவருக்கு சக்தி குறைஞ்சிடும். லிவருக்கு சக்தி குறையும் போது அதனுடைய வெளிப்பாடு கண் நரம்புகளுக்கு ஐ ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களும் இப்போ நம்ம சொன்ன 2 முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணால் அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுது கண்களை மூடி கை சின்முத்திரை. ஆரோக்கியம் ஸ்ரீகுரு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நமக்கு இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை நோயின்றது ஒரு நோயே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க கடந்த எபிசோட்ல. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல 199 பேர் இந்த சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல மருந்துகள் வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முத்திரைகள் மட்டும் போதுமா இல்ல கூட யோகாசனமும் தேவையா? நிச்சயமாக முத்திரைகளும் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அதோடு சேர்ந்து யோகாசனங்களும் ஒரு சின்ன தியான பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்ம உடம்புல பேங்க்ரியாஸில் ஆல்ஃபா பீட்டா செல் இருக்குது. பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது. அதில் ஏற்படுகின்ற சின்ன குறைபாடு தான் இதற்கு மெயின் காரணம். நம்முடைய உழைப்பு, இப்போ கடினமாக உழைப்பாங்க, தூக்கமே இல்லாமல் உழைப்பாங்க. அதுக்கப்புறம் உணவு, நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்காது. மைதாவினால் உணவுகள், ருசிக்காக புரோட்டா, பீஷா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகமாக வந்துருச்சு. அப்போ உணவில் ஒரு ஒழுக்கம் இல்லை, உழைப்பில் ஒரு ஒழுக்கம் இல்லை, உறக்கம். நல்ல ஆழ்ந்த நித்திரை இரவு 9:30 காலையில் 4 வரைக்கும், அட்லீஸ்ட் இரவு 10 காலையில் 4 வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். இந்த மூன்றுமே இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சராசரி மனிதர்களுக்கு இல்லை. அப்போ இதன் காரணமாக தான் அந்த உழைப்பு, உறக்கம் நல்லா இருக்கணும், உணவு நல்லா இருக்கணும். ஸோ இந்த மூன்றும் இல்லாத காரணத்தினால மன அழுத்தமும் அவங்களுக்கு ஏற்படுகின்றது. இதனால அந்த பேங்க்ரியாஸ் சுரக்கும் தன்மை கொஞ்சம் மாறுபாடு ஏற்படுகின்றது. இதற்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு சுகர் இருக்கு, சர்க்கரை நோய் இருக்குன்னு உடனே அவர் தன்னுடைய பேரையே மறந்துடுறார். யாரை பார்த்தாலும் ஐ எம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டில் போங்க, ஒரு 10 பேர் கும்பலாக இருப்பாங்க, கை கொடுப்பாங்க. என்னென்னு பார்த்தா ஐ எம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ எம் ஆல்சோ டயபெட்டிஸ் பேஷண்ட். உங்களுக்கு எத்தனை வருஷம்? எனக்கு 10 வருஷம், எனக்கு 15 வருஷம், ஐ எம் சீனியர். இப்போ மனிதர்கள் இன்றைக்கு தங்களது பெயரை மறந்து அந்த வியாதியே தனது பெயராக வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம சித்தர்கள் வாழக்கூடிய இந்த அற்புதமான அந்த நாட்டில் யோகாசனத்தின் மூலமாக, முதிரையின் மூலமாக, உணவின் மூலமாக நிச்சயமாக இதை முதல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பயிற்சி பண்ணாங்கன்னா மாத்திரையே இல்லாமல் நம்ம இதை நிச்சயமாக சரி செய்ய முடியும். ஓகே. நம்ம இந்த சர்க்கரை நோய் அப்படின்னும் பொழுது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட அது ஆறாது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த யோக மற்றும் முதிரைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 30லேருந்து 40 வருஷ அனுபவம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க சொல்லுங்க சார், எனக்கு
இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்ல நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு முத்திரை மூலயமா, இந்த ஒரு யோகாசனத்து மூலயமா என்னால உடனே குறைக்க முடியும்னு நான் சொல்ல வரல. ஆனா படிப்படியா நான் குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாகமா. நான் நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துருக்கேன். அதில் எங்களுடைய பயிற்சி மையத்தில் அவருடைய பேர் வந்து ஏழுமலைன்னு பேர். அவங்களுக்கு டயபெட்டிஸ் அதிகமாகி வாதம் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கழுத்து திருப்ப முடியாது, கை திருப்ப முடியாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் இனிமேல் வாழ்க்கையில் வாழ முடியாத ஒரு பெரிய குடும்பமாக இருக்கார். நான் என்ன செய்வது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரிந்த நண்பர் இந்த மாதிரி யோகா முத்திரைகள் மூலமாக க்யூர் பண்ணலான்ட்டு இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ அவரால் எங்கேயுமே திரும்ப முடியாத அளவுக்கு சுகர் ஹை லெவலில் இருந்துச்சு. இதை பற்றி கூறி பொறுமையாக முத்திரைகளை முதல்ல பயிற்சி கொடுத்தோம். அப்புறம் தொடர்ந்து நாடி சுத்தி, அப்புறம் சின்ன சின்ன யோகாசனங்கள் பயிற்சி செய்ய 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 அவருக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு உற்சாகத்தை உணர்ந்தார். 1 மாதம் கழித்து டெஸ்ட் எடுத்தார். அது நல்ல கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதத்தில் நல்ல ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் டெஸ்ட் எடுக்கும்போது நார்மலாகவே இருக்குது, நீங்கள் எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டாம். அதற்கப்புறம் நம்மளுடைய பயிற்சி மையத்திலேயே டிப்ளமா இன் அஷ்டாங்க யோகா டீச்சர் முடித்து இன்றைக்கு யோகா டீச்சராக இருக்கிறார். ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதுக்கு மிஞ்சிய மருந்து எதுவுமே கிடையாது. விடாமல் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உடம்புல கழிவுகள் வெளியே போயிடும். ஃபஸ்ட்டு மனசில் ஐஎம்ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட்டு சொல்லக்கூடிய அந்த உணர்வு வெளியே போயிடும். அது வெளியே போயாச்சுனாலே நமக்குள்ள இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இருக்கின்றது. அது ஆட்டோமேட்டிக்காக உணர முடியும், நிச்சயமாக உணர முடியும். இப்போ நீங்கள் கேட்க மாதிரி டயபெட்டிஸுக்குன்னு ஒரு சிம்பிள் முத்திரை, எல்லாரும் பண்ணக்கூடிய எளிமையான முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கணும். இது வரண முத்திரை. ஜென்ரலாக அந்த மாதிரி டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த 3 விரல் சேராது. அவங்க ஒரு கைனால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த 3 விரல் சேரவே சேராது. மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும், இல்லைன்னா இப்படி விரிச்சிருக்கும். கை சேர்ந்தா வலிக்குது, பெயின் இருக்குதும்பாங்க. அதுக்கான பயப்பட வேண்டாம். அவங்களே ஒரு கைனால் இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சி அடுத்த கை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்த கைனால் இந்த விரலை பிடிச்சிக்கலாம். ஒரு 10 நாள் 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக அந்த 3 விரல் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நிலையில் அவங்க ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் காலை, மதியம், மாலை 3 வேளை இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஒரு முத்திரை சுமண முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த 4 நகங்களும் டச் பண்ணிக்கணும். கை ஜஸ்ட் நேராக வச்சுக்கணும். இதில் கண்களை மூடி ஒரு 2 to 5 மினிட்ஸ் நார்மல் ப்ரீத்திங்கில் இந்த 2 முத்திரையும் பண்ணிவிட்டு 48 நாட்கள் முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கணும். காலை மாலை 2 வேளையுமே சிறுதானிய உணவு, கம்பம் இருக்குது, கேழ்வரகு இருக்குது, அதே மாதிரி குதிரைவாலி அரிசி, இந்த மாதிரி பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். மதியம் மட்டும் சாதம் குறைச்சிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கணும். இதை பயிற்சி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா நிச்சயமாக 48 நாட்களில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சார், சுகர் அப்படின்னும் பொழுது இந்த ஒரு கேள்வியும் வரும். வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, சித்தாவில் வந்து ஒரு மருந்து எடுத்துக்கிறாங்க, ஆயுர்வேதிக்கில் வந்து ஒரு மருந்து எடுத்துக்கிறாங்கன்னா இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு லோ சுகர் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி முத்திரைகள் தொடர்ந்து செய்யும் பொழுது 48 நாளில் எனக்கு குறைஞ்சிடுச்சு சுகர், நான் நார்மல் ஆயிட்டேன்னா அன்னியோட நிறுத்திடணுமா, இல்லை நம்ம அதை தொடர்ந்து செய்யும் போது நமக்கு லோ சுகர் ஆகுமா இப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா? இப்போ இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே லோ சுகர் ஆகாது. முத்திரைகளை பொறுத்த மட்டும் பஞ்சபூதத்தை சமப்படுத்தும். அதில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யும். அதனால் இப்போ ஒருத்தர் சுகர் பேஷண்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, 3 மாதம் பண்ணாங்க, எனக்கு இப்போ நார்மலுக்கு வந்துச்சு, தொடர்ந்து 2 நிமிஷம் டெய்லி பண்ணலாம். அப்போ ஃபியூச்சரில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வராமல் அதை பாதுகாக்கும். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சமப்படுத்துவதான் முத்திரைகள். அதனால் பயம் இல்லாமல் முத்திரைகளை கண்டினியூஸாக டில் தி லாஸ்ட் ப்ரீத்திங் வரைக்கும் பயிற்சி பண்ணிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் இந்த கண் சம்பந்தமான ஒரு நோய் வரும். கண்ணு மங்கலாகும், தெரியாமல் போகும். அடுத்து என்ன செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப நாளாக கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க தான் போயிட்டு டாக்டரை செக் பண்ணும்பொழுது போய் சுகர் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கும் சுகருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நான் இந்த முத்திரைகள் செய்யறது மூலயமா எனக்கு சுகர் குறைஞ்சிடும், ஆனால் பறிப்போன என்னுடைய பார்வை திரும்ப வந்துடுமா? ஏன்னா சுகர் வந்த அப்புறம் நிறைய பேர் கண்ணாடி போடுவாங்க. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். சுகர் கண்ட்ரோல் ஆயிடும், ஆனாலும் அந்த விஷன் அவங்களுக்கு மறுபடியும் வருமானு கேட்டால் வராது. அதுக்கு பவருக்கு கண்ணாடி போடுவாங்க. இந்த முதிரைகள் செய்யும்போது நம்மளுடைய பவர் மறுபடியும் பேலன்ஸ் ஆகுமா? நிச்சயமாக. லிவரினுடைய வெளிப்பாடு தான் கண். அப்போ ஜென்ரலாகவே இந்த மாதிரி சுகர் உள்ளவங்களுக்கு லிவருக்கு பார்த்தீங்கன்னா சக்தி ஓட்டம் கொஞ்சம் குறையும். அப்போ லிவருக்கு குறையும் பொழுது கண்கள் நரம்புகள் பாதிக்கப்படுகின்றது. இப்போ நாம் அங்கே நம்மகிட்ட வரக்கூடியவங்களுக்கு பயிற்சி எப்படி கொடுக்குறோம்? சுகர்னு வந்தாலே சுகரை சரிப்படுத்தக்கூடிய முத்திரைகள், கண்கள் நன்றாக இயங்கக்கூடிய லிவருக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய முத்திரைகள். இது 2ஐயும் சேர்த்து பண்ணும் பொழுது சுகரும் நார்மலுக்கு வந்துடும், கண் பார்வையும் நன்றாக இருக்கும். நிச்சயமா. ஓகே, இந்த லிவர் தான் ப்ராப்ளம். நமக்கு சுகர் வந்துருச்சுன்னா லிவர் தான் ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகும். அப்படின்னா இந்த லிவரை நாம
சுகர் வர்றதுக்கு முன்னாடி, அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக மாறுறதுக்கு முன்னாடியே இந்தந்த முதிரைகள் எல்லாமே செஞ்சு நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னா ஏதாவது முதிரைகள் இருக்கா? நிச்சயமாக அதுக்கு லிவரை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் இந்த மாதிரி வச்சுக்கணும். இதில் கண்களை மூடி ஒரு 2 to 3 minutes காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அடுத்து கருட முத்திரை, கை இந்த மாதிரி வச்சுக்கணும். 2 கட்டை விரல் வச்சுக்கணும், மீதி விரல் விரித்து வச்சுக்கணும். இதில் ஒரு 2 minutes. இந்த 2 முத்திரைகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா சுகர் உள்ளவங்களுக்குன்னு இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கக்கூடிய பசங்க கூட 8th 7th எல்லாம் ஸ்பெக்ஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்க கண்டினியூஸாக செல்ஃபோன் பார்க்குறாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, லேப்டாப் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பாடமே பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் தான் வருது. கம்பல்சரி அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணி ஆகணும் படிக்கிறதுக்கு. அப்போ அவங்க இந்த 2 முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா லிவருக்கு சக்தி கிடைக்கும், கண் நரம்புகள் நன்றாக இயங்கும். சார், இப்போ எனக்கு இந்த இதில் தான் எனக்கு இன்னொன்று கேட்க தோணுது. குழந்தைகள் எல்லாம் இப்போ மொபைல் ஃபோனில் படிக்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். அந்த வாழ்வியலை மறுபடியும் பழைய மாதிரி மாற்ற முடியுமானாலும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. நான் வந்து எப்போவுமே என் ஃபோன் பார்த்து தான் படிக்கிறேன். நான் எப்போவுமே என் லேப்டாப் பார்த்து தான் வேலை செய்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் என் சிஸ்டமை பார்க்கணும் பொழுது ஒரு மாதிரி கண்ணுக்குள்ள ஒரு அழுத்தம் வருது, வலி வருது. நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த கண் அழுத்தம் தான் தலைவலியா மாறும், மைக்ரேனா மாறும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட கொடுக்கும். இந்த கண் அழுத்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை, இப்போ பிளட் ப்ரெஷர் எல்லாருக்குமே தெரியும், பட் கண்ணில் ஒரு அழுத்தம் வரும் அப்படின்றத சமீபத்தில் தான் நானுமே கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சமீபத்தில் தான் எனக்கும் தெரிய வந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு சரி செய்ய முதிரைகள் இருக்கா? நிச்சயமாக. இப்போ நம்ம சொன்ன லிவர் தான் மெயின். இப்போ சொன்ன இந்த 2 முத்திரைகள் கண்ணுனாலே லிவர் தான். கண்ணுனாலே லிவர் தான். நீங்கள் கண்டினியூஸாக செல்ஃபோன் பார்க்கும்போது லிவருக்கு சக்தி குறைஞ்சிரும். லிவருக்கு சக்தி குறையும் போது அதனுடைய வெளிப்பாடு கண் நரம்புகளுக்கு ஐ ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களும் இப்போ நம்ம சொன்ன 2 முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுது கண்களை மூடி கை சின் முத்திரை. உங்கள் உணர்வு, நான் கண்ணுக்கு ஓய்வு கொடுத்துருக்கேன், நிறைய டைம் கிடைக்குது, நம்ம ஆரோக்கியத்திற்காக அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி கண்ணை மூடிட்டு அந்த கண்களோடு நம்ம பேசுகிறோம். நான் 1 hour நான் வந்து சிலபஸை வந்து செல்ஃபோன் பார்த்து பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ உங்களுக்கு அதிகமான அழுத்தம் கொடுத்துட்டேப்போ அப்படி ஒரு ஓய்வு, கண்ணை மூடிட்டு அமைதியாக இருக்க பாருங்கள், ப்ரீத்திங் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி நேரம் கிடைக்க 5 நிமிஷம் பண்ணுங்கள். உடலோடு பேச ஆரம்பித்தாலே அந்த உடல் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நல்லா தூக்கம் வரும், தூங்கணும்னு சொல்லுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க பசங்க, நீங்கள் நான் சினிமா பார்க்க போகிறேன், டிவி போட்டு பார்க்குறேன்ட்டு உட்காந்துருவாங்க. ஆனால் அவங்க வரவே மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உடல் மொழியை அக்செப்ட் பண்ணி நம்ம போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். ஓகே, இப்போ நம்ம முதிரைகள் பற்றி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு என்னென்ன செய்யணும் பார்த்துட்டோம். இவங்களுடைய வாழ்வியலில் இந்த சின்ன யோகாசனங்கள் செய்யுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. டயபெட்டிக்கில் நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ல இருந்து அந்த ஒரு டேக்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது? நிச்சயமா அர்த்தகாலாசனம். இப்போ குழந்தை பிறந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நேராக படுக்க வச்சிருவாங்க. அந்த குழந்தை ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் அர்த்தகாலாசனம். நீங்கள் பார்க்கலாம், குழந்தை அப்புறம் 2 காலை மட்டும் 1 feet ரைஸ் பண்ணும், காலை கீழே போட்டுரும். அப்புறம் 2 காலை அப்படியே ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணும், காலை கீழே போட்டுரும். இது வந்து நமக்கு கணையம், பேங்க்ரியாஸுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அப்போ இயற்கையாகவே இறைவன் வந்து அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த எக்ஸசைஸ் கட்டு கொடுத்துட்டான். நம்ம வளர்ந்து வரும்போது மறந்துட்டோம். அந்த அர்த்தகால ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் சிம்பிள் ஆசனம் தான், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். அதே மாதிரி தனுர் ஆசனம், உடலை ஒரு வில் போல் வளைத்தல். இது ஓரளவுக்கு நான் சொல்கிறது ஒரு 20, 30, 40 வயதுக்குள்ளவர்கள் தனுராசனம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பவன முக்தாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது, அந்த ஆசனத்தையும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணிட்டு வந்தாலே அதோடு சேர்த்து முத்திரைகள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு தக்க ஆசான் மூலம் முதல்ல பயில்றவங்க பயின்றாங்க. அவங்களுடைய உடல்நிலை, வயது, அவங்களுக்கு சுகர் எந்த லெவலில் இருக்குது, அதுக்கு தக்கன முதல்ல முத்திரை, ஒரு தியானம், ஒரு மூச்சு பயிற்சி, அப்புறம் யோகா, அந்த மாதிரி கற்றுக்கலாம். ஓகே, நிறைய விஷயங்கள். இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு நாளாவது நான் மாத்திரை சாப்பிடாம இருப்பேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க மாத்திரையை சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்றதுக்கான தீர்வை இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.